தொழுவையும் சொன்னாங்க. பட் நான் தொழுவு கூட இல்ல, வீடியோ தான் புடிச்சிட்டு இருந்தேன். சரியா பார்க்க முடியல. அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கு. அஸ்தகுஃபிருல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கடமையான தொழுகையை தொழாமல் ஒரு கூத்தாடியை வீடியோ எடுத்ததை இவ்வளவு பெருமையாக பேசுறீங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இதைத்தான் கேட்பானா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியானிடம் முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். தொழுகை இல்ல அப்படின்னா நம்முடைய நாளை மறுமையின் நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்க. அப்படிப்பட்ட கடமையான தொழுகையை தொழாமல் ஒரு கூத்தாடியை வீடியோ எடுத்ததை இவ்வளவு பிரபலமாக இவ்வளவு பெருமையாக பேசுகிறார்கள் ஊடகத்திற்கு முன்பு. அஸ்தகுஃபிருல்லாஹ். இந்த சகோதரியினுடைய நாளை மறுமையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடமையான தொழுகையை தொழாமல் உறங்குபவரினுடைய நிலை நாளை மறுமையில் படுக்க வைத்து அவரினுடைய தலையில் மிகப்பெரிய பாறையை தூக்கி தலையில் அடிப்பார்கள். தலை நஞ்சு சுக்குநூறாக ஆகிவிடும். மீண்டும் பாறையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மனிதனின் தலையில் போட்டு அடிப்பார்கள் என்றார்கள். யாருக்கு? கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவருக்கு. கடமையான தொழுகையை தொழாமல் உறங்குறவர்களுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால், விழித்துக் கொண்டு தொழுகையை தொழாமல் கூத்தாடியை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் நிலை நாளை மறுமையில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் அல்லாஹ். அந்த வேலை இந்த சகோதரிக்கு செய்யலையே. ஏன்? சரியான முறையில் இறைவனை அஞ்சி